நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். அக்டோபர் மாசம் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது தான் விலாவரியா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குடும்பத்துல வளர்ச்சிங்க, அனைத்து சுமையும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். யாருக்கு இருக்கோ இல்லையோ மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு தீபாவளி சூப்பரா கொண்டாட போறீங்கன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இது ஏன் அதனால அப்படின்றது நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த 8-10 நிமிடங்கள் உங்களுக்கானதே நீங்க கேளுங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும். சரி, நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு 18ஆம் தேதி குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு அதிசாரம் பெற்று அவர் சூப்பரா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்க போறார். சோ அப்படிப்பட்ட குரு அப்படின்றவர் யாரு? உங்களுடைய 7ஆம் அதிபதி. அவர் போய் 2ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் திருமணம் கைகூடலையே அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டக்கு டக்கு டக்குன்னு கைகூடும். நீங்க நிறைய போய் பொண்ணை பார்த்திருப்பீங்க, இல்ல மாப்பிள்ள பார்த்துட்டு போயிருப்பார், அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா அவங்க பதிலே சொல்லாத ஒரு நிலையில இவங்க சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க மேபி ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் மறந்தே போயிருப்பீங்க. ஆனா இப்போ அவங்க பார்த்தா ஓகேங்க, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொசீட் பண்றோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குடும்ப சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் இருக்கோ, குடும்பம் அப்படின்றது யாருங்க? கணவன், மனைவி, குழந்தைங்க. சோ உங்க கணவருக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா இப்ப வேலை கிடைக்கும், அவருக்கு அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். உங்களால உங்க மனைவிக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உங்க மனைவினால உங்களுக்கு நல்லா இருக்கும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். நிறைய சண்டை போட்டுட்டே இருக்கோமே, இப்படி இருக்கக்கூடாதுப்பா, மாறிடலாமா, மாத்திக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு மனசுல சில தூண்டுதல் ஏற்படுத்தி அதுல எதெல்லாம் நீங்க ஓகே பாலிசின்னு போலாமோ அதெல்லாம் போக வச்சு சந்தோஷமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை குறைப்பதற்கு நீங்களே அங்க முதலிடமா இருந்து செயல்படுவீங்க. யாருக்கெல்லாம் அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி நிறைய பிரச்சனைக்குள்ள பிரிஞ்சு இருக்காங்களோ, அல்லது அங்க தேவையில்லாத சண்டையினால நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்களே வழிகாட்டியாக இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு வைப்பீங்க. மேபி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொண்ணு உங்க வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாம், அது தப்புன்றது உங்களுக்கு புரியும். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் அங்க எடுபடாம இருந்தது அப்படின்னா இப்ப கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பெண்மகள் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாமா, என்ன பண்ணலாம்ப்பா அப்படின்னு உங்களோட பேசி அது இனி சுமூகமா எடுத்துக்கோ முடியும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க சரி பண்ணுவீங்க. அப்படி இல்ல வேண்டாண்டாப்பா, இது எதுவா இருந்தாலுமே பயமா இருக்கு, தேவையில்லாத எதுக்கு இவ்வளவு தூரம் பிரச்சனையானதுக்கு அப்புறம் அது சுமூகமா ஒட்ட வைக்க முடியுமா, அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு ஸ்மூத்தா ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு கூட போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பிரச்சனைகள் முடியும் அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இங்க முக்கியமான கருத்து. சரி, எதெல்லாம் நீங்க கடன் கட்ட முடியலையேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அங்கெல்லாம் இப்ப பொருளாதாரம் பல ரூபத்துல இப்ப முன்னேறும். சரி, சும்மா தானே இருக்கும், ஏதாவது ஒரு சின்னதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்ட் ஒர்க்கோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உணவு வகையோ ஏதோ ஒண்ணு நீங்க சமைச்சு கொடுத்து அதன் மூலியமா நீங்களுமே ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வகையில தான் இருப்பீங்க. மேபி நீங்க ரிட்டையர்ட் பீப்புளா இருக்கலாம், ரொம்ப நாள் சும்மாவே இருந்திருக்கலாம். இப்போ சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏதோ ஒரு வேலைக்கு நீங்க சேரலாம். அது நிறைய ஒரு அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனா இருக்கலாம். சோ பணம் மட்டும் ஒரு சந்தோஷம் இல்லை இல்லையா, நிச்சயமா மனம் தான் முக்கியமான சந்தோஷம் இல்லையா, அதுக்குள்ளெல்லாம் நுழையறதுக்கு உண்டான அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டுல சுக்கிரனும் சூரியனும் போய் சேர்றாங்க. அந்த சுக்கிரன் சூரியன் 4ஆம் வீட்டுல போய் சேரும் போது அந்த இடத்துல சில ஃப்ரிக்ஷன்ஸ் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன் 17ஆம் தேதி 5ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய நீச்ச கிரகங்கள், அதாவது சுக்கிரனும் நீச்சம், அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் நீச்சம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கலை கட்டணும் நினைக்கிற இடத்துல ஒரு டவுன் இருக்கும். அந்த பீரியட் கூட குரு உங்களுக்கு ரொம்ப 18ஆம் தேதிக்கு மேல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறதுனால அந்த குதூகலம் அப்படின்ற ஒரு அமைப்பை
சூப்பரா நீங்க கொண்டு வந்துருவீங்க. சரி, உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு, ஆனா அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. ரீசன் வந்து ஒன்னு டைம் இல்லை, அல்லது உங்களுக்கு வந்து அந்த ஊர்ல ஒருத்தர் நமக்கு கிடைக்கல, அல்லது இன்வெஸ்டர் இருந்தா பரவாயில்லையே அப்படின்ற நினைப்பு இருக்கக்கூடிய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் இப்ப கொஞ்சம் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, அதுவும் உங்க சுய ஜாதகத்துல கிரகங்கள் வந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா பிரம்மாண்டமா யாரோடையும் நீங்க லிங்க் ஆகி, அப்ப அந்த யாரோடையும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மேபி ஜஸ்ட் லைக் தட் நீங்க வாக்கிங் போயிட்டு இருக்கலாம், நீங்க ஒரு ஸ்டூல்ல உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு டேபிள்ல, அவங்களும் வந்து அந்த டேபிள்ல உட்காரலாம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சு அது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாவே இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு 20-30 வருஷம் கழிச்சு, டே ஃபர்ஸ்ட் உன்னை வந்து வாக்கிங்ல அந்த டேபிள்ல பார்த்தது இன்னி வரைக்கும் மறக்க முடியல இல்லையா அப்படின்னா, அவரினால நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தாருக்கும், அது உங்க குடும்பத்தாரனுடைய ஆரோக்கியமா இருக்கட்டும், குடும்பத்தாரனுடைய இடைஞ்சல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் எல்லாமே போக்கி பாசிட்டிவா, அப்பா இவருடைய ஃப்ரெண்டுப்பா, இவரு அவரும் சேர்ந்துதான் போயிட்டு இருந்தாருப்பா அப்படின்னு தானாவே அந்த பிரச்சனைகள் உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்க முன்னேற்றத்துக்கும் உண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் வீட்டுல குரு பகவான் அவ்வளவு சூப்பரா உட்கார்ந்து இருக்காரோ அதிசாரம் பெற்று அப்படின்னு வரும்போது, அவர் இருக்கக்கூடியது ஒரு ஷார்ட் பீரியட் தான். பட் ஆனா அந்த ஷார்ட் பீரியட்ல எக்கச்சக்கமான பாசிட்டிவ் சர்ப்ரைசஸ் உங்களை தேடி வரும் அப்படின்றதுல பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. இது எப்படியே வாவான்னு கூப்பிட்டுக்கணும். அதாவது உங்களுக்கு தான் வந்து விஜய தசமி சரஸ்வதி பூஜை நாலேஜ் மூலியமா, உங்க நாலேஜ் மூலியமா நீங்க வெற்றி மேல வெற்றி அடைஞ்சு அப்பாடான்னு சூப்பரா தீபாவளி கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாவே இது பார்க்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், அவர் போய் 5ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்கார். சோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து புதன் 2ஆம் தேதியா மாறிடுறார், உங்களுடைய ராசிநாதன் புதன். சோ இந்த இடத்துல உங்க குழந்தைகள்னு வரும்போது நீங்க இப்படித்தான் அப்படித்தான்னு சொல்லாம அவங்களுக்கு புரிய வைங்க, அது ஒரு பெரிய பிளஸ். அடுத்தது மனம், ஏதாவது ஒரு விஷயத்த போய் குழந்தைங்க கிட்ட பேசணும், அவங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க பேசணும் அப்படின்னா பெரிய பிளான் போட வேண்டியதா இருக்கும். ஓகே, பரவாயில்ல, போட்டாலும் ஜெயிப்போம் இல்லையா, அப்ப நீங்க போடுங்க. அண்ட் மனம் அப்படின்றதுக்கு நீங்க மெடிடேட் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்ப நீங்க சொல்லும் போது அவங்க ஏத்துக்காம, என்னடா நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சோ எது எடுத்தாலுமே கொஞ்சம் லெங்தியாவும் கரெக்டாவும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அமைப்பு வந்து இருக்கும். சரி, இப்போ வந்து நீங்க வீட்டுல சொல்லலாம், ப்ரொசீட் பண்ணலாம்னு நினைப்பீங்க, ஆனா அவங்களுக்கு அது வேண்டான்ற மாதிரி இருக்கும். சோ அதை புரிய வைத்தல தான் பிரச்சனையே ஒழிய, அந்த புரிய வைக்க முடியுமான்னு சூப்பரா புரிய வைக்க முடியும். தென் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துட்டு போய் அவங்க ஃபேமிலியா அவங்களோட சேர்ந்து வாழ்நாள் முழுக்க அருமையான சோல்மேட்டா கம்பேனியனா வாழ்றதுக்கு உண்டான குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்ப ரொம்ப 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 சூப்பரா இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் வீட்டுல ராகு இருக்காரு, ஆனா 18ஆம் தேதிக்கு அப்புறம் குருவனுடைய பார்வையில இல்ல. சோ அதனால எந்த ஒரு விஷயம் தகப்பனாரோட 9ஆம் காரகத்துவம் என்னெல்லாம் பண்ணுமோ அந்த இடத்துல நிதானத்தோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாலே சம்திங் சூப்பரா இருக்கும். சோ ஆன் தி ஹோல் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு பல 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 விஷயங்கள் சூப்பரா இருக்கு. சோ இந்த மாசத்தை யூஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஹாப்பி 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 தீபாவளி. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.